ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒண்டர்லா வந்து இப்போ ரீசெண்டாக திறந்துருந்தாங்க. எப்போ அப்படின்னா December 2, அதாவது நேற்று திறந்துருந்தாங்க. திறந்த அன்னைக்கே வந்து ஒரு சில பிரச்சனை, இந்த மாதிரி ரைடு ஒழுங்காக போகலை அப்படின்லாம் சொல்லி நிறையா வீடியோஸ் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த வேவ் பூலில் வந்து ஏதோ தண்ணிக்குள்ளே போனாங்களாமா, கண்ணெல்லாம் எரிஞ்சுதான். ஸோ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி இன்டர்நெட்டில் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி அதை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து இப்போ ஒண்டர்லா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து இப்போ யார் 3000 பேர் ஆக்சுவலாக அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. புயல்லாம் வந்துச்சு, மழை பெஞ்சிச்சு, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நானும் நினச்சேன். அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 3000 பேர் வந்து அதை வந்து நேற்று ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் எய்டுக்காக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 10,000 பேர் போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தீம் பார்க் அது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒண்டர்லா சைட்லேருந்து அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ரீஃபண்ட் கிடையாது, ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு எல்லாம் அதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன், நான் என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஸோ இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா போய் ஒண்டர்லா அந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜிபி, குயின்ஸ்லாண்டு எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ தான் வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எல்லாம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒண்டர்லாவோட ரூல்ஸு அந்த இதெல்லாம் பற்றி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்ன கண்டிஷன்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணணும் நம்ம அப்படின்னா, 2 விதமாக டிக்கெட் வந்து சேல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கு, இன்னொன்று வந்து நார்மல். ஃபாஸ்ட் ட்ராக்னா ஜஸ்ட் வந்து விஐபி தரிசனம் மாதிரி, நம்ம வந்து ஒரு க்ரௌடை வந்து க்ராக் பண்ணிட்டு நம்ம சீக்கிரம் உள்ளே போயிடலாம். அதுக்குன்னே தனி க்யூ மாதிரி அந்த இது வச்சுருக்காங்க, தனியாக ஒரு வே இருக்குது. ஒரு ரைடுமே நம்ம அது மாதிரி ஈஸியாக க்ராக் பண்ணி போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா, இவங்க சைடு பிரச்சனைன்னு சொல்லலாம், ஒண்டர்லா சைடு. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நாள் வந்து டெஸ்டிங் பண்ணது, இவ்வளோ நேரம் வந்து ஓடி இருக்காது. ஒரு 20 நிமிஷம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஓடி இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் தொடர்ந்து ஓடுறதுனால மேபி நின்றுக்கலாம். ஆனால் ஒண்டர்லா சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக பவர் அவுட்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே எங்கள் வீட்லையுமே ஒண்டர்லாலேருந்து எங்கள் வீடு பக்கம் தான். எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் என்னோட இன்னொரு வீடியோ போய் பாருங்கள், ஒண்டர்லா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் இங்கே ஃபெச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த வீடியோ போய். ஸோ வீட்டிலேருந்து பக்கம் எனக்கு இங்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, 2 நாளாக கரண்ட்டே சுத்தமாக இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து யூபிஎஸ் இருக்கனால இங்கே வந்து கரண்ட் இருந்துச்சு. பட் இங்கே லோக்கலில் வந்து கரண்ட் இல்லை. ஸோ மேபி அந்த பவர் வந்து இல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவாக சில ரைட்ஸ்லாம் வந்து ரன் பண்ணாங்க. இப்போ ஒரு 5 ரைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல் இந்த 3 ரைடு ஓடும், அப்புறம் இது 2 ஓடாது, அப்புறம் இது 2 ஓடிச்சுன்னா அங்கே 1 ஓடாது, இல்லை வேறு 2 ஓடாது. ஸோ அது மாதிரிலாம் ஓடிச்சு. நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், அந்த மேவரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்துச்சு, அந்த ரைடு வந்து இப்போ ஓடலை. ஸோ அப்போ வந்து அப்புறமா முன்னாடி வந்து ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேவரிக் ரைடாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு ரைடு வந்து அந்த வாட்டர் பார்க், அந்த ஒரு ரோலர் கோஸ்டர் போய் வாட்டரில் போய் இடிக்கும்ல, அந்த ரைடும் அப்படி தான். ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஓடலை, அப்புறம் ஓடிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபால்ட்டுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ பட் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் அவங்க குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே தமிழ் பீப்புள்ஸாக இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இந்த ஒரு இஷ்யூக்கெலாம் மற்ற தீம் பார்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலையெல்லாம் ரைடு வந்து நின்றுச்சு. நின்று 3 மணி நேரமாக நியூஸில் வர வரைக்கும் மேலே அந்த அந்தரத்தை தொங்கி நின்றுட்டு இருந்தாங்க. இதேமாதிரி மேவரிக் ரைட்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து அவர் அந்த ஓனருமே, அவரே தான், அந்த ஒண்டர்லா ஓனருமே, அவருமே அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ரைடு வந்து வந்திருந்தார். ஆக்சுவலாக தீம் பார்க்லேயே தான் இருந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தார், பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வர மாதிரி. ஸோ அதனால அவங்க எந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம சொன்னாலுமே டக்குன்னு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. என்ன அவங்க சொல்லியிருந்தது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா அந்த ஒரு வேவ் பூலில் வந்து 2ல் 1 வந்து அவங்க ஓப்பன் பண்ணலை. பட் வாட்டர் ரைட்ஸில் வந்து கிட்ஸ் விளாட்ற ஒரு வாட்டர் ரைடு ஓப்பன் பண்ணல, அது மட்டும்தான். மற்றபடி எல்லா ரைடும் போச்சு. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, இன்னொன்று வந்து எந்த இடத்துலையும் வீடியோ எடுக்க விடலை. இதில் வந்து ஒரு அப்புறம் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தண்ணிலாம் வந்து வேவ் பூலில் 1 மணி நேரம் அட்டன் பண்ணதுனால கண்ணெலாம் எரிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக உண்மை இல்லை. நாங்கள் 2 மணி நேரத்துக்கு மேலே தண்ணிக்குள்ளே தான் விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு 4 மணிக்கெலாம் போயிருப்போம். 6:30 வரைக்கும் அவங்க நீ கிளம்பு, விசில் அடிச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் தண்ணிக்குள்ளே தான் நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த பீக்கர் இருக்கும்ல, இந்த கெமிஸ்ட்ரி லேப்லலாம் பீக்கர் இருக்கும்ல, அந்த பீக்கரில் வந்து எடுத்து தண்ணியெலாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் முன்னாடி தான் பண்ணாங்க, பார்த்தேன். ஐ மீன் டெஸ்ட் பண்ணாங்க மீன்ஸ் அதை எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தேன். என் முன்னாடி டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல வரல, எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தேன். ஸோ மேபி தண்ணி அந்தளவுக்கு வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்டன் கிளியராக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை நான் நினைக்கிறேன். மேபி அதனால அப்படி இருந்திருக்கும். மற்றபடி வேவ் பூல் அந்த இதெல்லாம் சரியாக இருந்துச்சு. ரோலர் கோஸ்டர் வந்து ஒரு தடவை நின்னது, ஒரு ரைடுமே அவங்க செக் பண்ணி தான் விட்டுறாங்க. ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஒரு ரோலர் கோஸ்டரில் போயிட்டேன் அப்படின்னா, அடுத்து அந்த ரோலர் கோஸ்டர் சும்மா ஒரு தடவை ஓட்டுறாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இது பண்ணுறாங்க. அப்புறம் இந்த வேக்கம் வந்து நம்ம இப்படி மாட்டினோன்னு இந்த வேக்கம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஒரு ரைடுமே நல்லா கிளியராக செக் பண்ணி தான் விடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் நிற்கல. நீங்கள் வீடியோவில் ஆன்லைனில் பார்த்த அளவுக்கு எதுவும் நிற்கல. சும்மா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக பேசணும், ஈஸியாக பேசலாம்.
அதே மாதிரி இன்னும் மற்ற தீம் பார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர்லாம் அந்த அளவுக்கு சாரி கேட்கவே மாட்டார். நான் ரொம்ப இந்த ஒண்டர்லாக்கு டிஃபன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஒண்டர்லா சைடும் வந்து தப்பு இருக்குது. இது வந்து இவங்க எல்லா ரைடும் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ரைட்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. அது இல்லாமல் அவங்க சைடில் வந்து தப்பு. ஸோ பட் இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒண்டர்லா மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரைடு வந்து நான் வந்து அட்டன் பண்ணுறேன். இவ்வளோ மலையில் எப்படி இருக்கும், இவங்க இந்த மலையில் இந்த ரெட் அலர்ட்டில் அவங்க ஏன் இப்போ ஓப்பன் பண்ணாங்கன்றதும் அவங்க சைடு வந்து நம்ம தப்பு அப்படின்னு நம்ம சைட்லேருந்து சொன்னாலும் மேபி கவர்மெண்ட்டு அவங்களோட அந்த டேட்ஸு எல்லாமே வச்சு தான் அவங்க வந்து இதெல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்னும் தள்ளி தள்ளி போச்சுன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், அப்புறம் வேறு கவர்மெண்ட் வரும். ஸோ அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு டேட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். மேபி அவங்க சைட்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அவங்க ஓப்பன் பண்ணால் நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், போனவங்கள சொல்லலை, நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரைடு போகாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் ரைடு போயிட்டு பவர் அவுட்டேஜ் இது வந்து யாருமே எதுவும் பண்ண முடியாது. புயல் வந்து முன்னாடியே போயிருந்தாங்க, புயல் நின்றுச்சு, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுற்றி எல்லா ஊர்லேயும் பவர் அவுட்டேஜ் ஆனதுனால அவங்கள்ட்ட பவர் பேக்கப் வந்து இருந்த அளவுக்கு ஓரளவுக்கு தான் இருக்குது பவர் பேக்கப். அந்த பவர் பேக்கப் வச்சு 3 ரைடு ஓட்ட முடியும்னா அந்த ரைடை தான் ஓட்ட முடியும். ஸோ அவங்களையுமே நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. பட் ஆனால் போனது நம்மகிட்டயுமே 50% தப்பு இருக்குது, அவங்கள்ட்டையுமே தப்பு இருக்குது. ஸோ இதில் அவங்க மட்டுமே தப்பு அப்படின்னு ஃபுல்லாக ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கைஸ் அங்கே நடந்துச்சு. அப்படி ஒன்றும் பெருசாக அந்த தொங்குற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் நடக்கல. ரோலர் கோஸ்டர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அங்கே போய் நின்று டெஸ்ட் தான் பண்ணாங்க. அது அந்த இடத்துல வீடியோல இருந்து என்ன வேணா சொல்லலாம். இப்போ நானுமே அது பிடிக்காம இருந்தால் அந்த இடத்துல தொங்குனாங்க, 1/2 மணி நேரம் ஆச்சு 1 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த வாட்டர் ரைடு மேலே ஏறி நின்றுச்சு. அந்த வாட்டர் ரோலர் கோஸ்டர் இருக்குல்ல, அது மேலே ஏறி நின்றுச்சு. அது பார்த்தேன் நானுமே. கீழே எல்லாம் இறங்கி வந்தாங்க. பட் ஆனால் உடனே அதை சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அது ஒர்க்கிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஸ்லிங் ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு 180 டிகிரிக்கு ஒன்று ஆடிட்டு இருந்துச்சுல, அந்த வீடியோ இங்கே நான் ஃபிச் பண்ணுறேன். ஸோ அதுவுமே அதே மாதிரி வந்து முதல்ல வந்து ஏதோ ஃபால்ட் ஆச்சு, ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் அதுவும் சரி பண்ணாங்க. சரி பண்ணிட்டு அதுவும் ஒர்க்கிங் ஆயிடுச்சு நார்மலாக. எல்லா ரைடுமே நார்மலாக ஒர்க் ஆகுது. நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வேணால் போங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவில் வேணால் போங்க, கண்டிப்பாக எல்லாம் ரெடி ஆகிடும். பட் ஆனால் அந்த ஜெயின்வில் வந்து கண்டிப்பாக ரெடி ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஜஸ்ட்டு இன்னும் வேலை ஆரம்பிக்கல, லைட்டாக தான் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் முடியறதுக்கு இன்னும் 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இப்போ நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் போங்க. இல்லை நான் இப்போ இந்த இதில் போயாகணும் அப்படின்னா மேபி இந்த நியூ இயரில் கிறிஸ்மஸ் லீவில் வேணால் போய் பாருங்கள், ஆஃப் லீவ் இருக்கும். பட் ஆனால் கிட்ஸ் ரைட்ஸில் கிட்ஸ் ரைடில் எதுவும் நிற்கல. கிட்ஸ் ரைடில் இந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பக்காவாக சூப்பராக வந்து எல்லாமே போச்சு. ஸோ கிட்ஸ் ரைடு வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போகிறீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களுமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ரைடுமே உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட் ரைடு போனவங்களெல்லாம் டிசப்பாயின்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிவ்யூஸ் கொடுக்கவும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒண்டர்லா சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே இப்போ ஃபஸ்ட் டே அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இன்னொரு தடவை ஃப்ரீயாக வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்க போய்க்கலாம். இப்போ அந்த டிக்கெட்டை வந்து இப்போ நான் போயிருக்கேன் அப்படின்னா நான் இன்னொரு நாள் போய்க்கலாம். மார்ச் 31க்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே என்னைக்கோ ஒரு நாள் நான் போய் ரீவிசிட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், எந்த ஒரு டிக்கெட்டுமே எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை. பட் ஆனால் எது இன்க்ளூட் ஆகாதுன்னா ஃபுட்டு, அங்கே போய் நான் ட்ரெஸ் மேபி இது பண்ணேன்னா அது எக்ஸ்ட்ரா பே. அந்த பேஸ்கெட் பால் அந்த சின்ன சின்ன கடை மாதிரிலாம் ஸ்டோர் மாதிரி இருக்குன்னு சொன்னால, ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பே. அது இல்லாமல் இந்த டிக்கெட் மட்டும் அது நான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அது மட்டும் ஃப்ரீ. இப்போ நான் ஒரு வேளை அதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் வந்து போயிருந்தேன், அதான் ஃபாஸ்ட் ட்ராக்னா சொன்னால அந்த விஐபி தரிசனம் மாதிரி. ஸோ அந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நான் பே பண்ணி போயிருந்தேன் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் ட்ராக்கும் ஃப்ரீ தான். ரைட்லாம் ஓவராலாக ஃபஸ்ட் ரைடு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டாக செம்மையாக தான் இருந்துச்சு சொல்ல முடியாது. என்ன வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அங்கங்கே ரைடு நின்னது அது ஓகே தான், அக்செப்டபுள் தான். அதுவும் ரொம்ப எதுவும் பெருசாலாம் நடக்கலை மற்ற தீம் பார்க் மாதிரி. ஸோ இன்னொன்று என்னென்னா ரொம்ப நம்ம லைனில் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட் ட்ராக்லாம் வராங்க, நிற்கிறாங்க, ஓடிடுறாங்க ஃபாஸ்ட் ட்ராக்கு. நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு சங்கடமான விஷயமா தான் இருக்கும். அப்படி இல்லை நான் வேகமாக போகணுன்னா நான் தான் ஃபாஸ்ட் ட்ராக் வாங்கி ஆகணும். அது விட்டு ஃபாஸ்ட் ட்ராக் வேகமாக போகிறாங்க, எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், என்னால் நிறைய ரைடு அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதும் வந்து அது கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னா 41 ரைடு இருக்குது. வாட்டர் ஸ்லைடு நீங்கள் ஒரு வாட்டர் ஸ்லைடு இறங்கி வந்துட்டு மறுபடியும் 3 மாடி 4 மாடி ஏறி போகிறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஓடி போயிடுது. நீங்கள் போய் அங்கே நின்று அந்த ரைடு 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சல்லுன்னு சர்க்கிட்டு 1 நிமிஷத்துக்கு கீழே வந்துடுவீங்க, மறுபடியும் போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்று வரணும். ஸோ இதுக்குலாம் தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இல்லை ஃபாஸ்ட் ட்ராக் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி நமக்கு ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாது. இந்த 41 ரைடு நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது, தேவை தான் படும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் ரைடு. இந்த ஃபஸ்ட் டேல இதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அது ஒண்டர்லா மேலே மட்டும்தான் தப்பு, நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.